HCML Dental College and Hospital, Maduravayal, Chennai. Ranked number 2 in Tamil Nadu by IIRF. இந்த ஒரு கேரக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக எவ்வளோ ஸ்பெஷல்? ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது. நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட் தான். இப்போ அபி இங்கே இருக்கு, 2 பேர் இப்படி இருக்கும்போது அபி இங்கே போய்ட்டு சோனியா இங்கே இப்படி வந்துட்டாங்க. இப்போ பேரண்ட்ஸ்மே கான்ஃபிடன்ஸாக இருந்தாலும் அவங்கள சுற்றி இருக்கிற நிறைய பேர் வந்து கண்டிப்பாக ரொம்ப நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அவளை அங்கே அனுப்புறீங்க, வேண்டாம். இப்போ நீங்கள் ஊருக்கு போகிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க இந்த இதில், இதுக்கப்புறம் நீங்கள் வருவீங்க. இதுக்கு வந்து ஒரு குட்டி பையன், அம்மா இவங்களெல்லாம் நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்தேன் அப்படின்னு. நான் இப்போ திரும்புறதுக்கு நான் மறந்துட்டேன். ரியலாகவே அவங்க இங்கே ஸ்க்ராட்ச் பண்ணிட்டாங்க. ஐயோ என்னாச்சு போய் பாருங்க. எளியதுகடன் நேரில் வணக்கம், நாங்கள் ஜியோ பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கூட இந்த கான்வர்சேஷனில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வர்ஷினி அவர்கள் தான் இருக்கிறாங்க. அதாவது இப்போ விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற நீனா காதல் சீரியல் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, இப்போ பயங்கரமாக டாக்காக இருக்கிற ஹார்ட்பீட் வெப் சீரிஸ்லுமே இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. உங்களோட ஜேர்னி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் கிரேட். ஓகே, இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோவை டு சென்னை அப்படின்ற ஒரு மீடியா ஜேர்னி அப்படின்றதே ரொம்ப பெருசு. ஸோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்களேன். ஜேர்னின்றது பெருசாலாம் இல்லை. ஓகே. ஸோ நான் வந்து ஐடியில் தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு. காலேஜ் முடிச்சுட்டு அங்கேயே கேம்பஸ் ட்ரைவ்லேயே ப்ளேஸ் ஆகிட்டு 2 years நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு ஐ வாஸ் நாட் லுக்கிங் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலி அதுவாக தான் தேடி வந்துச்சு எனக்கு. ஸோ இன்ஸ்டாகிராம்லேருந்து பார்த்து ப்ரொடக்ஷன்லேருந்தே கூப்பிட்டு ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்ணி தான் வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து லீட் ரோல் கிடச்சிருக்கு அப்படின்றதுனால ஐ டென்ட் ஹெசிடேட் டு டேக் இட். ஓகே. அப்படியே வந்துட்டேன். ஓகே. தென் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஹார்ட் பீட் சீரிஸ் அந்த ப்ரொடக்ஷன் ஹெட்டே வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, கண்ட்ரோலராக இருந்தாங்க. ஸோ அவங்களே தான் கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணேன். ஓகே. ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, அதே சமயம் பேரலாக இன்ஸ்டாவில் நீங்கள் போஸ்டர்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு இருந்திருக்கீங்க. ஸோ அது மூலியமாக தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு சீரியல் வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கும் போது உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு, அதை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி? எனக்கு வந்து ஷாக்கிங்காக தான். நான் ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை, இந்த மாதிரி ஸ்பேம் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்பா கிட்ட எல்லாம் சொல்லி பேசி இப்போ வரைக்குமே அப்பா தான் எனக்கு வந்து எல்லாமே சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் தான் ஹெல்ப் பண்ணார். இது இப்போ வரைக்குமே அவர் தான் கூட இருக்கார். ஸோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. லைக் அது மூலமாக தான் எனக்கு வந்துச்சு. அவர் பேசி சொல்லி அதுக்கப்புறம் அவர் யூனிட்டுக்கு வந்து டைரெக்டாக வந்து பார்த்தாரு, கேமராமேன், டைரக்டர் எல்லார்கிட்டையும் வந்து பேசி சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்பினாங்க. ஓகே நல்ல யூனிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நிறையா வரும்ல, இது இருக்குது அது இருக்குது. ஏன்னா கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது நமக்கு. பேரண்ட்ஸ்க்கு அந்த பயம் இருக்கும், நமக்கும் அந்த பயம் இருக்கும். நீங்களே சொல்லியிருந்தீங்க அதான் சேஃப்டி வந்து எனக்கு, நான் வந்து ப்ரொடெக்டடாக தான் இருந்தேன். ஸோ எனக்கு அவ்வளோ பயம் இல்லை இங்கே வந்து வர்றதுக்கு. இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க மீடியா பேக்ரவுண்டில் ஐடி வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, அப்படியே வந்தீங்க அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீடியா அப்படின்னு எல்லாருமே ஒரு தயக்கம் இருக்கும், பயம் இருக்கும். அது உடைக்கிறதே பெரிய கஷ்டம் இருக்கும். நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணி தாண்டி? எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, ஆல்ரெடி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நிறையா இருக்குது. இப்போது ஒரு இடத்துக்கு போயிட்டு இல்லை என்னால் இது முடியாது, நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஆள் கிடையாது. நீ பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் நான் பண்ணுவேன். என்னை சுற்றி நிறைய பேர் பேசுவாங்க, ஓகே இவ்வளோதானே, இவ்வளோதான் இவ அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ அதை உடச்சி வரணும் அப்படின்றதுக்காகவே நான் எல்லாம் பண்ணுவேன்றதுக்காக நான் வந்தேன். எனக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பேஷனாக அதுவும் அதனால தான் நான் ரீல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆக்டிங். ஸோ அதுலேருந்து வந்தது தான், அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து வந்தது. ஓகே. அந்த பேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, ஆக்டிங்கான பேஷன் அப்படின்றது? கோவிட்லேருந்து. அதுக்கு ஏதாச்சும் இன்ஸ்பிரேஷன் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அதை பற்றி? இன்ஸ்பிரேஷன் மாதிரி இல்லை, என்னை வந்து இப்போ சொன்னாலாம் சிரிப்பாங்க. நீ வந்து காலேஜ்லேருந்தே வந்து நஸ்ரியா மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. என்ன பேசுகிறது இந்த க்யூட்னஸ் எல்லாம் வந்து க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து இப்போ ரீல்ஸு அப்போல்லாம் டிக்டாக்லாம் இருக்கும்ல, அப்புறம் நான் ரீல்ஸ் எல்லாம் பண்ணும்போது என்ன அப்படியே நான் நினச்சிப்பேன், அந்த மாதிரி ஆக்ட்ரஸ், சின்ன ஆக்ட்ரஸ்லேருந்து வந்த இன்ஸ்பிரேஷன் தான். நம்மளும் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும். இப்போ வந்து சீரியலில் வந்ததுனால ஓகே ஃபைன், இதுலேருந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நம்மளை. ஓகே. இப்போ பேரண்ட்ஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ மீடியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கான்ஃபிடென்ஸாக இருந்தீங்க. இப்போ பேரண்ட்ஸ்மே கான்ஃபிடென்ஸாக இருந்தாலும் அவங்கள சுற்றி இருக்கிற நிறைய பேர் வந்து கண்டிப்பாக ரொம்ப நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அவளை அங்கே அனுப்புறீங்க, வேண்டாம். இனிமேல் யாருக்கும் இப்போ பாதி பேருக்கு பிடிக்கும், பாதி பேருக்கு பிடிக்காது நான் இங்கே இருக்கிறது. பட் ஸ்டில் நமக்கு பிடிச்சது தான் நம்ம செய்யணும். அதுவும் நமக்கு நம்ம லிமிட்டேஷன்ஸ் தெரியும், எங்கே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு பிடிச்சா எனக்கு வேணும்னா நான் அது பண்ணுவேன், அவ்வளோதான். ஓகே. மற்றபடி எதுவும் இல்லை. ஓகே. பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம கான்ஃபிடன்ஸ் கொடுத்தே ஆகணும்.
அப்படி இருக்கும்போது நீங்க பேரண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அதை தாண்டி நீங்க எப்படி வந்தீங்க? பேரண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி என் மேல நம்பிக்கை ஓகே. இருந்துச்சு. ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. ஆஹ் நம்பிக்கை குடுக்கறது வந்து எப்படின்னா, அவங்க நம்மள ரைஸ் பண்ணுவாங்கல்ல, அதுலயே வந்து நம்பிக்கை வந்துரும். நம்ம பொண்ணு இப்படி இருப்பா, இப்படி செஞ்சுருவா, அவன் மேல நம்ம நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் ரிலேஷன்ஸ் ஏதாவது பேசினாலுமே அவங்க அதை வந்து நம்ம மேல திணிக்க மாட்டாங்க, ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க இப்படி பண்றாங்க, அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க அப்படின்னு. ஸோ அப்பா வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து அவர் ரெஸ்பெக்ட் பண்றாரு. ஓகே. அதனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நிச்சயமா. என்னோட பேஷனும் வந்து கெடுக்கக்கூடாது அப்படின்றவர். நீ ஐடியா ஓகே போ, நீ வேறு ஏதாவது டான்ஸு, ஆக்டிங்கு இல்லை ரைட்டிங்கு எதுவாக இருந்தாலும் உனக்கு பிடிச்சதை பண்ணு, கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு ஃபேமிலி தான். ஓகே. இப்போ அப்படியே சீரியலுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீனா காதல், அதில் நீங்கள் அபிநயா அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு கேரக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக எவ்வளோ ஸ்பெஷல்? ஃபர்ஸ்ட் சேலஞ்சிங்காக இருந்தது, ரொம்பவே ஸ்பெஷல் தான். ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது, நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட் தான். ஓகே. அங்கே போனோடனே ஃபஸ்ட்டு போனோடனே எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு இப்படி பண்ணோம் அப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இருப்பா அபிநயா. ஓகே. நான் வந்து இப்போ இப்படி பண்ணுறேன்ல, அதுவே வந்து அபிநயா இருக்கிட்டு இருந்தால் அந்த கேரக்டர் இருந்தால் எனக்கு வந்துச்சு. நான் இப்படிலாம் கையில் அசிச்சு பேசவே மாட்டேன். ஸோ அதுலேருந்து எனக்கு நேச்சுரலாகவே எனக்கு இப்போது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஸோ ஆக்டிங்னா என்ன, எப்படி எப்படி இந்த கேரக்டர் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கொடுத்தது எங்கள் டைரக்டர் ராஜ்சுந்தரம் சார். ஸோ இவ்வளோ வந்ததுக்கு அவரும் ஒரு மெயின் ரீசன். அவர்னால தான் இவ்வளோ டெவலப் ஆகிட்டு வந்திருக்கேன். அது வந்து சேலஞ்சிங் கேரக்டர்னால பண்ணலாம், ஏன் முடியாது, நம்மளால முடியும், நான் சொன்னல முடியாதுன்னா முடியும், நான் பண்ணுவேன்னு அந்த மாதிரி எடுத்து நான் பண்ணேன். சரி, ஓகே. அது வந்துட்டு உங்களுக்கு சேலஞ்சஸ்மே இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க இந்த கேரக்டருக்கு. என்னென்ன சேலஞ்சஸ் இருந்துச்சு, அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? எல்லாம் ஒவ்வொரு சீனுக்கும் வர சேலஞ்சஸ். ஓகே. இப்போ எல்லாரும் இருப்பாங்க, இதை பண்ணுமா அப்படிம்பாங்க. நம்ம நார்மல் கேரக்டர்னா பண்ணிட்டு ஓகே சிரிக்கணும்னா பேசிட்டு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. பட் இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்பிரசிவாக க்யூட்டாக பண்ணு, பப்ளியாக பண்ணு அப்படின்பாங்க. நம்ம க்யூட்னஸ் வருமானு தெரியாது இந்த மூஞ்சியில், அது அவங்க க்யூட்டாக பார்ப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்படியே அந்த ஹெசிடேஷனோட பண்ண ஆரம்பிச்சது தான். ஃபஸ்ட்டு அது கான்ஃபிடன்ஸ் இருந்ததுனால நான் பண்ணிட்டேன். ஓகே. டேரக்டரும் ஹெல்ப் பண்ணாரு, இப்படி பண்ணு, இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போலாம் நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவுட்ஃபிட் அப்படின்றத பற்றி பேசி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். பர்டிகுலராக சீரியலில் ட்ரெடிஷ்னலாக இருக்கும். ஸோ இந்த அவுட்ஃபிட் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து ஹாஃப் சாரி எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக போச்சு. சுடிதார் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். எங்கள் அக்காவுக்கு வந்து சுடிதார். நிறைய பேர் கேட்டேன், ஏன் உன் சிஸ்டர், அவங்க எல்டர் சிஸ்டர் தானே, அவங்களுக்கு சாரீ கொடுத்துருக்கலாமே, உனக்கு ஹாஃப் சாரி, நான் அவங்களுக்கு முன்னாடி சுடிதார் கொடுத்துட்டு உனக்கு ஹாஃப் சாரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. என்ன சொல்கிறேன் தெரியல, ப்ரொடக்ஷன் அப்படி சொல்லிட்டாங்க, சேனல்லேருந்து வந்த அப்ரூவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். வேறு வழி கிடையாது, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் மேக் ஓவர், எனக்கு வந்து வெளியே வந்து அழகாக காட்டிக்கிறத விட உள்ள என்னோட ஆக்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுன்றது வந்து நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருந்தேன். அதனால ட்ரெஸ் கோடு அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு எனக்கு உள்ளே இருந்தாலும் நான் வெளியே காட்டிக்கல. ஓகே. கோஆர்டிஸ்டோட கோஆப்ரேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் சீரியல் பொறுத்தவரையில். ஏன்னா டக்குன்னு எடுத்து முடிச்சுட்டே இருப்பாங்க, அவங்களோட கோஆப்ரேஷன் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அவங்க எவ்வளோ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க? அவங்களோட ஒர்க்கிங் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் நீங்கள், உங்களோட கோஆர்டிஸ்ட் பற்றி. அவங்க நல்ல ஃபஸ்ட்டு போகும்போது யாருக்காக இருந்தாலும் அந்த அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது. நான் வந்து சரி ஓகே இவங்க பெரிய ஆர்டிஸ்ட்டு, எனக்கு கூடலாம் நம்ம போய் பேசலாமா வேண்டாமா அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நல்லா ஃப்ரெண்ட்லி ஆகிட்டோம், நல்லா ஈக்குவலாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எதாவது தெரியலனாலும் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே. ஆக்டிங்கில் வந்து இந்த மாதிரி பண்ணால் இன்னும் நல்லா எக்ஸ்பிரசிவாக இருக்கும் அப்படின்னா ஓகே, இப்போ நானும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சீரியலில் நீங்கள் பேரா பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ உங்களோட கோஆர்டிஸ்டோட பர்சனல் விஷயத்தை தெரிஞ்சுக்காம உங்கள் பேர் கூட கம்பேர் பண்ணி பண்ணுற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? சப்போஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது எப்படி கடந்து வரீங்க நீங்கள்? கம்பேர் பண்ணினா இப்போ எங்கள் 2 பேர்த்தையும் சீரியலில் இல்லாமல் ரியலாக கம்பேர் பண்ணுற மாதிரி. பெஸ்ட் பேர் ஆன் ஸ்க்ரீன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப் ஸ்க்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஓகே தான், எனக்கு ஒன்றும் நெகட்டிவாக அது தெரியல. ஓகே ஃபைன். பிகாஸ் அவங்க ஆன் ஸ்க்ரீனில் பேர், ஆஃப் ஸ்க்ரீனில் நல்லா இருக்கு அப்படின்னாங்கன்னா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் நான் எடுத்துப்பேன். நடிக்கிறோம், நடிப்பு தானே, நடிப்பு மூலமாக வந்தது தானே இது. ஸோ இந்த மாதிரி தான் நான் எடுத்துப்பேன், பர்சனலாக எடுத்துப்பேன். ஓகே. இந்தந்த விஷயங்கள் எனக்கு பயங்கரமாக கஷ்டமாக இருந்துச்சு, அதுலேருந்து நான் கோத்ரூ ஆகி வரதுக்கே பயங்கர சேலஞ்சாக இருந்துச்சு அப்படி நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் என்ன? அதில் ஃபஸ்ட்டு வந்து கேமரா முறையே வச்சுருவாங்க, டைலாக் பேப்பர்லாம் படித்து முடிச்சுட்டு போய் நின்று ஆக்ஷன் சொல்லிவிட்டு நடிக்கணும் நம்ம. எனக்கு வந்து பேசுகிறதுக்கே ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன், அந்த டைலாகை பேசுகிறதுக்கே.
முன்னாடி எல்லாரும் லைட்மேன்லேருந்து எல்லாரும் நம்மளே பார்த்துட்டு இருப்பாங்க, தர்மாக்கோல் பிடிப்பாங்க, அவங்களும் நம்மளே பார்த்துட்டு இருப்பாங்க, என்ன எல்லாரும் இப்படி பார்க்குறாங்க நம்மளை அப்படின்னு. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஹெசிடேஷன்லாம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. சின்னதாக நிறையா ஒரு மாதிரி என்னை பேபி மாதிரி தான் பார்ப்பாங்க, குழந்தை மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒன்றும் இல்லை வா வா ஒன்றும் இல்லை, டைரக்டர் பக்கத்துலேயே இருப்பார், இங்கேருந்து இங்கே ஒரு 2 அடி தள்ளி தான் டைலாக்லாம் படிச்சுட்டு இருப்பார், ப்ராம்ப்ட் பண்ணுவார். அதான் ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் நினச்சி பார்த்தா சிரிப்பாக வருது, இவ்வளோ இப்படி இருந்திருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஓகே, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நான் கொஞ்சம் நர்வஸ் ஆனேன். இப்போல்லாம் ஹாய் அண்ணா, ஹாய் எப்படி இருக்கீங்க, அவங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் நான், எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அப்படி. அதுதான் தட் ஹார்ட் பீட்டில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஹார்ட் பீட் வெப் சீரிஸுமே பயங்கரமாக போயிட்டு இருக்குது. ஹார்ட் பீட் அமைஞ்சது எப்படி, அந்த வாய்ப்பை பற்றி சொல்லுங்கள் நீங்கள். ஹார்ட் பீட் சேம் ப்ரொடக்ஷன், இந்த இங்கே ஒர்க் பண்ணுறவங்க அங்கேயும் ப்ரொடக்ஷன் ஹெட்டு. ஸோ அவங்க தான் இந்த வருஷம் இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே சார் பண்ணலாம். அப்புறம் எல்லாம் நான் வந்து ரொம்பலாம் நான் கேட்கல, எனக்கு தெரிஞ்சவங்க நம்ம சீரியலுக்கு இன்ட்ரோ கொடுத்தவங்க தான் அவங்க. சரி பண்ணலாம், நம்பி போகலாம் அப்படின்னு நான் போனேன். பட் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு வெப் சீரிஸ்க்கும் சீரியல்ஸ்க்கும். நிறையா இங்கே ப்ராம்ப்டோட போகும், இங்கே ப்ராம்ப்ட் இல்லாமல் போகும். நல்லா அந்த கோஆர்டிஸ்டோட ரிலேஷன்ஷிப்பு நல்லா ஸ்மூத்தாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தானே, நமக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ அதுதான். ப்ளஸ் அந்த ஆக்டிங்லேயும் சீரியல் பண்ணி முடிச்சோடனே தினம் அதாவது டெலிகாஸ்ட் ஆனோடனே உங்களுக்கு வந்து அதுக்கான கமெண்ட்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே சீரிஸ் பக்கம் வரும்போது வீக்லி வந்து இதுக்கான கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ ஹார்ட் பீட்க்கு உங்களுக்கான ரிசெப்ஷன் அப்படின்றது எப்படி இருக்கு? இப்போ ஹார்ட் பீட் வந்ததுலேருந்து அது ஒரு 2 வீக் ஒரு 10 எபிசோட்ஸ் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஷூட் வந்து ஒரு 6 டேஸ் போச்சு, அவ்வளோதான் எனக்கு ரோலே வந்துட்டு போனேன், போயிட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். என்னன்னா இப்போது அபி வந்து இவ்வளோ தூரம் 6 மாதம் கிட்ட வந்தாச்சு. இப்போ சோனியா ஒரு கேரக்டர் வந்து வெப் சீரிஸில் கொஞ்ச நாள் போயிட்டு வந்தாச்சு. இப்போது அபியை விட எனக்கு சோனியா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. அபிலேருந்து சோனியா, அதாவது அபியை மறந்துட்டாங்கன்னு இல்லை, இப்போ அபி இங்கே இருக்கு, 2 பேரும் இப்படி இருக்கும்போது அபி இங்கே விட சோனியா இங்கே இப்படி வந்துட்டாங்க. அந்த மாதிரி அவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொஞ்ச நாள்லேயே நிறையா இம்பேக்ட் வந்துருச்சு அந்த சோனியா கேரக்டருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெப் சீரிஸ்லையுமே நீங்கள் சீனியர் ஆர்டிஸ்டோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அனுமூல் மேம் இருக்கிறாங்க, அவங்க செட்டில் எப்படி இருப்பாங்க, அவங்கள பற்றி சொல்லுங்கள். அவங்களோட நீங்கள் நடிச்ச அனுபவம் பற்றி சொல்லுங்கள். யார்ட்டையும் நான் பேசினதே இல்லை, ஏன்னா எனக்கு கெஸ்ட் ரோல் மாதிரி தானே, போயிட்டு ஆக்ட் பண்ணிட்டு நான் வந்துடுவேன். ஓகே. நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு தீபா பாலு ஹீரோயின், அவங்க கிட்ட மட்டும் தான் நான் பேசியிருக்கேன், வேற யார்ட்டையும் நான் பேசினது இல்லை. சரி, ஓகே. இப்போ அதாவது வந்து இப்போ இந்த இதில் கெஸ்ட் ரோல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்கள் ஊருக்கு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த இதில், இதுக்கப்புறம் நீங்கள் வருவீங்க? இதுக்கப்புறம் வருவேன்னு எனக்கே தெரியாது, நான் வந்து இன்னும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல. சரி, உங்களுக்கு என்ன மாதிரி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். போனால் நல்லா இருக்கும், இன்னும் வந்தால் இன்னும் சீன்ஸ் வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ கூட என்னை டேக் பண்ணி ஸ்டோரி போடுறவங்க இருக்காங்க, ஹார்ட் பீட் நீங்கள் எப்போ வருவீங்க சோனியா, வி மிஸ் யூ, உங்களோட சீன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், நிறைய பேர் சொல்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ கமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் தனியாக கோட் பண்ணி அப்படின்றது இன்ஸ்டா ரீல்ஸ்லேயுமே நீங்கள் போட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுது? இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து டிஎம்லாம் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ரீல்ஸ் மாதிரி போட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரியான மெசேஜஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமாம், இப்போது நம்ம சின்ன வயசில் அவங்க சமந்தா, நயன்தாரா அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருப்போம். இப்போ அந்த லெவலுக்கு நம்ம வந்து இப்போ நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அது ஒரு பெருமை தானே. இப்போ டெம்பிள் ஒரு ஷூட் இருந்துச்சு சீரியலில், அப்போ வந்து ஒரு குட்டி பையன், அம்மா இவங்களெல்லாம் நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்தேன் அப்படின்னு. நானும் நார்மல் ஹியூமன் பீயிங் தான் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்போ அவங்க நம்மளை இப்படி வச்சு பார்க்குற, நம்ம அவ்வளோ தூரம் வந்திருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். கமெண்ட்ஸ்லேயே அப்படி தான், அதனால தான் நான் பின் பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸு, அதனால அதை பின் பண்ணி ஸ்டோரி போடுறது, கமெண்ட் அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு தடவை ஒரு பொண்ணு வந்து நம்ம சீரியல் டெபியூட் ஆகுறாங்க, அதாவது இவங்களுக்கு இது புதுசு தான் அப்படின்ற ஒரு தயக்கம் உங்கள் டீமுக்கு இருந்துச்சா சீரியலில்? இருந்துச்சு. அது எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அந்த சமயத்தில்? அதான் இது வந்து எனக்கே பயமாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம், லெட்ஸ் கிவ் இட் அ ஷாட் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோம். அப்போ வந்து நிறைய பேர் நம்ம டிமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அங்கே எவ்வளோ தைரியமாக நம்ம இருக்கணும். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு உள்ளேருந்து. ஓகே. சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை, நானே தான் கற்றுக்கணும். டைரக்டர் இருந்தார், பட் ஸ்டில் நம்ம என்னதான் வந்து உனக்கு ஊட்டி விட்டாலும் முழுங்கிறது நீ தான் சாப்பிட்டு முழுங்கணும்ல, அது வந்து அந்த மாதிரி நான் செல்ஃபாக வந்து நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருந்துச்சு எனக்குள்ள. அதான் சொன்னேன் முன்னாடி சொன்னேன், கான்ஃபிடென்ஸ் இருந்தால் போதும். ஓகே ஓகே சார், உங்களோட மீடியா ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மீடியாவில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள், அவங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு, உங்களோட கரியருக்கு பர்டிகுலராக?
மீடியா ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்போது சீரியல் சீரியல் அண்ட் சீரிஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம், அதை சுற்றியுமே சீரியல் சரௌண்டிங்ஸுமே நிறைய எடுத்துக்கலாம். பர்சனலாகவும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, கெரியர் Okay. ரிலேட்டடாகவும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பர்சனலானா நீ வந்து என்ன மாதிரி ட்ரெஸ் கோட் மெயின்டைன் பண்ணணும், எப்படி ஒரு ஆர்டிஸ்டாக எப்படி இருக்கணும், ரியல் லைஃப்பில் இருக்கிறத விட வெளியே ஒருத்தங்களை மீட் பண்ணனா எப்படி பிஹேவ் பண்ணணும். சின்ன குழந்தைங்க சொல்கிற மாதிரி தான் இருக்கும், பட் ஸ்டில் நான் நிறைய அட்வைஸ் வந்துச்சு. அந்த செட்லேயே நான் தான் சின்ன பொண்ணு, ஓகே அதனால ஆப்வியஸாக அட்வைஸ் வரதான் செய்யும். ஓகே. இந்த மாதிரியான அட்வைஸ் வந்து உங்களுக்கு ஏதோ லோவான மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிது அந்த மாதிரி எதுவும்? ஆஹா, ஓகே மோட்டிவேட் பண்ணுச்சு நிறைய அட்வைஸ் யாருக்கு தாங்க பிடிக்கும். சரி ஓகே. அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. இப்போல்லாம் கம்மியாயிடுச்சு, இப்போ ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. ஓகே, ஆஸ்பைரிங்காக ஒருத்தவங்க ஒரு ஒரு கட்டத்தை வந்து ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்ற ஃபேஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். இப்போ உங்களோட ஸ்ட்ரகிள் ஃபேஸ் அப்படின்றத பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் பற்றி சொல்லுங்களேன் எங்களுக்காக. ஃபினான்ஷியலாக சொன்னால் அழுதுருவேன். ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கேன். நான் அப்பா அம்மா இது வரைக்கும் வந்து ஒரு வீட்டில் என் தங்கச்சி இருக்கா, எல்லாரும் பேசுவாங்க 2 பொண்ணுங்க இருக்குது, ஏதாவது சொத்து சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா வந்து அப்பாவோ அம்மாவை நான் கேட்டது கிடையாது, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது கிடையாது. அவரும் என்கிட்ட வந்து ஃபீல் பண்ணது கிடையாது. பட் ஐ நோ ஹவ் ஆர் ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களை சுற்றி பேசுகிறவங்க இவங்க எப்படா கீழே போவாங்க பேசலாம் அப்படின்ற ரிலேஷன் எல்லாம் இருக்காங்க. இப்போ நான் இந்த ஃபீல்டு வந்ததுக்கப்புறம் ஆக்டிங் ஃபீல்டு வந்ததுக்கப்புறம் ஆக்டிங்கா இவ ஜாலியாக இருப்பா, ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற கஷ்டம் யாருக்கும் தெரியாது. உள்ள நான் ஜாலியாக இருக்கேன். இப்போ கூட எனக்கு வந்து நான் எப்படி பேசுகிறேன், இது கூட ஜாலியாக நான் ஒன்றும் பேசலை, புரியுதா? இது கூட எனக்கு ஒரு கெரியர் ரிலேட்டட் தான், அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவள் ஜாலியாக இருக்கா, வெளியே போகிறா, ஊர் சுற்றுறா, சம்பாதிக்கிறா அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸு எஃபர்ட்ஸு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. வாய்க்கு வந்தபடி பேசிடுவாங்க. அது என்னை பற்றியும் சரி, அப்பா அம்மா எல்லாருமே, அது அப்பா அம்மாவும் இதில் பாதிக்கப்படுறாங்கங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இந்த ஃபேஸ்ல நீங்க தாண்டி வந்திருக்கீங்க. இப்போ அப்பா அம்மா இப்போ கூட பேசுகிறாங்க. ஓகே, இப்போ கூட பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ அப்பா அம்மா எவ்வளோ ஹாப்பி உங்க கரியர் பார்த்து? எங்கள் அம்மா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அவள் வந்துடுவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ ஐடினா ஜாப் செக்யூரிட்டி இருக்கும். அதாவது நம்ம ஐடி இவ்வளோ சம்பளம் வாங்குறா, மந்த்லி இவ்வளோ சேலரி கேரண்டியாக வந்து சொல்லுவாங்க வெளியே. இங்கே வந்துட்டு அங்கிருந்து இங்கே வெளியே வந்துட்டு வந்துடுவா, அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் வந்து எங்கள் அம்மா எனக்காக பேசுவாங்க. அதே மாதிரி அப்பாவும் அதே மாதிரி தான். அப்பா வந்து வெளியே காட்டிக்க மாட்டார், பட் அவர் பண்ணுறது எனக்கு தெரியும், என்ன எவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அம்மா வந்து பேசிடுவாங்க, இல்லை அவள் அப்படி இல்லை, அவளை பற்றி எனக்கு தெரியும், சப்போர்ட் பண்ணுவாங்க. தங்கச்சியும் அதே மாதிரி தான். தங்கச்சி அவளுக்கு அவ்வளோவா தெரியாது, என்ன நீ உனக்கு பிடிச்சது பண்ணு அப்படின்பா. நானும் அப்படியே தான், நீ உனக்கு பிடிச்சது. அவள் இந்த ஃபீல்டு நான் கேட்டிருக்கேன், வரியா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மாடலிங் இதுலலாம் இன்ட்ரெஸ்ட்லாம். அவள் கேட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கா, நல்ல படிப்பா. கிளாஸ் 3க்கு உள்ள தான், கிளாஸ் 1st 2nd அந்த மாதிரி தான். நான் ஆவரேஜ் தான். எனக்கு அப்படியே ஆப்போசிட் அவள். அப்படி தங்கச்சி இப்படி இருக்கா, அக்கா இப்படி இருக்கான்லாம் பேசியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஒரு பீக் பாயிண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ இந்த பாராட்டுகள்லாம் என் கரியரில் கிடச்சிது, அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த ஒரு பாராட்டு எனக்கு வந்து இது ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுச்சு, அது எனக்கு வந்து ஃபுல்ஃபில் கொடுத்தது அப்படின்ற மாதிரினா என்ன கமெண்ட் நீங்கள் சொல்லுவீங்க, என்ன பாராட்டு நீங்கள் சொல்லுவீங்க? உன் கண்ணு பேசுதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். சரியா, சிரிச்சா இல்லை ஏதாவது பேசினாலும் யுவர் ஐஸ் ஆர் ஸோ எக்ஸ்பிரசிவ்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அது வந்துடாதுல்ல. கண்ணு அடிக்கடி எங்கள் அப்பா கேரக்டர் இருக்கார்ல கிரீஷ், அவரும் சொல்லுவார். அவர் அப்புறம் ஹீரோவோட செகண்ட் ஹீரோவோட அப்பா ஆகாஷோட அப்பா கேரக்டர், அவர் 2 பேருமே, அவர் மட்டும் இல்லை நான் எல்லாருமே. அப்புறம் பார்வதி அம்மா, தமிழ் செல்வி அம்மா, அவங்களும் சொல்லியிருக்காங்க ஆக்டிங்க்கு மேலே இது வந்து உனக்கு சும்மா க்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு இது கண்ணு வந்து எக்ஸ்பிரசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வெளியே ஷூட் எடுத்துகிட்டு இருப்போம், யாருனே இப்போ என்ன தெரியாது அவங்களுக்கு, வந்து செல்ஃபி எடுத்துப்பாங்க. செல்ஃபி எடுத்துட்டு மேம் இது என்ன சீரியல், உங்கள் பேர் என்ன, சீரியலே தெரியாமல் செல்ஃபி போவாங்க. ஏன்னா அவ்வளோ எப்படி சொல்கிறது, நான் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பேன், அந்த நான் ஆக்ட் பண்ணதை பார்த்துட்டு வருவாங்க. ஏன் அடிக்கிறீங்களா, எந்த சீரியல் நீங்கள், என்ன நேம், என்ன சேனல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்ஸ்டால் நீங்கள் கோட்ஸ் அப்படின்றதுமே நிறைய போட்டிருந்தீங்க. இந்த மாதிரியான கோட்ஸ் வந்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுதா?
நான் எழுதுனது. நான் வந்து ரொம்ப இப்போ கோவிட் டைம்லலாம் வீட்லயே தான் இருக்கணும், வெளியே போகக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுறது, பைத்தியம் பிடிக்க மாதிரி இருக்கும். ஏதாவது நம்ம எழுதுவோம். இப்போ டைரி எல்லாம் செல்ஃப் எழுதுவோம். நைட் ஆனால் சரி ஓகே லெட்ஸ் ரைட் அபவுட் ஆர் டே அப்படின்னு சொல்லிட்டு டைரி வச்சு எழுதிட்டுருப்போம். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு போயட்டாக இந்த ஒகேபுலரியெல்லாம் லேர்ன் பண்ணி ஒரு போயமாக வந்து நான் எழுத ஸ்டார்ட் பண்ணேன். அது அப்படியே கலெக்ஷன் போட்டு புக்காக ரிலீஸ் பண்ணிட்டேன். ஓகே, நீங்கள் எழுதுனது உங்களுக்கு பிடிச்ச கோட் அப்படின்றது எங்களுக்காக ஏதாச்சும் ஷேர் பண்ணுங்களேன். செல்ஃப் லவ் பற்றி இது. லுக்கிங் அட் ஹர் ரிஃப்ளெக்ஷன் இன் ஹர் மிரர், ஷீ saw who she used to be, recognized herself with eyes full of life, and that's when she gave back her love to herself, gracing her soul every now and then. அதாவது அவளோட சோல், அவளோட பியூட்டி எல்லாமே அவளே வந்து ரசித்து பார்க்குற மாதிரி ஒரு செல்ஃப் லவ்வாக. ஓகே ஓகே, இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவங்க தனிமையாக இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அப்படியே சீரியல் பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சீரியலில் உங்களுக்கு ஃபைட் சீன் அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கு. இதுக்கு என்னென்ன மெனக்கெடல்கள் உங்களுக்கு ஃபைட் சீன்? ஆமாம், அந்த மாதிரி மெனக்கெடல்கள் உங்களுக்கு என்ன இருந்துச்சு? ஃபைட் சீன் ஆஸ் இன் வித் மை பேர்? ஓகே, ஆமாம். அது இப்போல்லாம் நாங்கள் ரியலாகவே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, அல்ல அந்த சீன் ஷூட் பண்ணும்போது எவ்வளோ மெனக்கெடல்கள் இருந்துச்சு? நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ அப்போ வந்து ஃபைட் சீன் எனக்கு சிரிப்பு தான் வரும். டேரக்டர் நாங்கள் இதுமா என்னம்மா அப்படின்னு பாரு, இல்லை சார் சிரிப்பா வருது, அவன் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்லாம் சொல்லிட்டு. அவ்வளோ ஃபிசிக்கலானா கொஞ்சம் நான் சொல்லுவேன் நிறையா கஷ்டம் இருந்துச்சுன்னு. இது சும்மா பேசுறது தானே, அதனால அவ்வளோவா ஒன்றும் இது ப்ராம்ப்டும் இருக்கும். என்ன நீ என்ன அப்படின்னு கையை அசிச்சு பேசி அப்பயும் சஜஷன் வைக்கும்போது ஓஎஸ் வைக்கும்போது நான் பேசும்போது அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க கோமா பேசிட்டு இருக்கும்போது நான் இங்கேருந்து காமெடி பண்ணிட்டு இருப்பேன். அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஓகே, உங்கள் கோ ஆர்டிஸ்ட் பிரேம் பற்றி சொல்லுங்கள். அவர் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பார்? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டைரக்டருக்கு அடுத்து அவர் தான் வந்து எனக்கு நல்லா க்ளோஸ் ஆனவர். அதுக்கப்புறம் தான் மற்ற கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் நல்லா சப்போர்ட்டிவ். அதான் சொன்ன பர்சனலாக சரி கெரியராகவும் சரி நல்ல அட்வைஸு நல்ல சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஹார்ட் பீட்டில் உங்களோட லுக் அப்படின்றத எடுத்துக்கலாம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதுலேயுமே இப்போ உங்களோட நேச்சுரல்லேருந்து அப்படியே சீரியலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியே பேரலாக பார்த்தோன்னா இன்னும் டிஃப்ரெண்ட் ஹார்ட் பீட்டில் நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு எப்படி நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கிட்டீங்க அந்த லுக்குக்கு? ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்தால் மட்டும் போதுன்ட்டாங்க, உட்கார வச்சு அப்படியே மாற்றிட்டாங்க லுக்கு. அது ஒன்று மட்டும் என்னென்னா பிந்தி தான் எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பட் அதுவும் வந்து நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கு. நான் மேக்கப்பே போடல அதில், இல்லை ஃபுல் மேக்கப் இருக்கும். அபிக்கு ஃபுல் பட்டி தீட்டி இருப்பாங்க கேக் மாதிரி. இதில் வந்து மேக்கப்பே போடாமல் நேச்சுரல் இப்போ கூட கொஞ்சம் போட்டு வந்திருப்பேன். அதில் வெப் சீரிஸில் எதுவுமே இல்லை, அப்படியே போய் உட்காந்து மேக்கப்பே இல்லாமல் நடிச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுதான் மேக்கப் இல்லாமல் பண்ண நேச்சுரலாக பண்ணுறது. அது அந்த கேரக்டருக்கு நிறையா இப்போது ஃபேன்ஸ் இருக்காங்க. சரி, குறிப்பிடும்படியே நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து ஒரு ரீல் வந்து பின் பண்ணி வச்சுருந்தீங்க, ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்ற மாதிரி. அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு அந்த ஒரு சீன், அதை பற்றி சொல்லுங்கள் நீங்கள். அதுதான் வந்து பெஸ்ட்டு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது வரைக்குமே. எனக்கு அதுதான் ரொம்ப, ஏன்னா அதில் வந்து நான் ஒரு ஹீரோக்கு தான் அந்த மாதிரி ஃபைட்டிங் சீக்வன்ஸ்லாம் கிடைக்கும். இப்போ ஹீரோயினுக்கு வருது அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் தானே. சொன்னார் டைரக்டர், சொன்னார் இப்படி பண்ணும் அப்படி பண்ணோன்னு. அப்புறம் அந்த கட்டை ஃபேக்கு தான் அதெல்லாம், பட் ஆனால் அது கரெக்டாக நம்ம அடிக்கும் போது கரெக்டாக ஹெட்டெல்லாம் திருப்பணும். ப்ளஸ் வந்துட்டு அந்த பிளட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி நம்மளே பண்ணணும். அது வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 1/2 hour வெளியே நின்று தண்ணி உள்ளே வச்சு வாய்ப்பில் வச்சு தண்ணி இப்படி ஸ்ப்ரே பண்ணுவாங்களே, ஒருத்தவங்க இப்படி அடித்தாங்கன்னா அடித்து இப்படி ஸ்ப்ரே பண்ணி வரணும். அந்த மாதிரிலாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போலாம் ஷார்ட்டில் அது காட்டில் வரல போல் இருக்குது. பஸ்ஸில் எனக்கு அது வந்துச்சு. பிஹைண்ட் த சீனில் வந்து எனக்கு அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அடியெல்லாம் நிறையா பட்டுச்சு முட்டியில். ரியலாகவே எனக்கு நிறையா அடி, அபி கேரக்டருக்கு நிறையா அடிபட்டுருக்கு. மண்டையில் அடிபட்டு ரியல் அந்த ஸ்டன் மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நான் இப்போ திரும்புறதுக்கு நான் மறந்துட்டேன். ரியலாகவே அவங்க இங்கே ஸ்க்ராட்ச் பண்ணிட்டாங்க. ஐயோ என்னாச்சு போய் பாருங்கள் ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் லைட்டாக அது வந்து வீங்கிடுச்சு அந்த டைமு. அந்த வீங்கின மேலேயே வந்து மேக்கப் மேன் கூப்பிட்டு வந்து இந்த ரெட் கலர் பெயிண்ட் அடித்து பிளட் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ சீரியலில் லீடாக பண்ண வரீங்க, அதாவது நம்ம சீரியலில் வந்து டெபுட்டாக ஒருத்தவங்க வந்து பண்ண வராங்க, அதாவது புது ஹீரோயின் வந்து பண்ண வராங்க அப்படின்ற சமயத்தில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக இருந்திருக்கு ஏதாச்சும் ஒரு சமயத்தில்? நிறைய. ஃபஸ்ட்டு சாரி ரொம்ப நெகட்டிவ், நிறைய நெகட்டிவ் மட்டும்தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மந்த்ஸா, ஆமாம் 3 மாதத்துக்கிட்ட நெகட்டிவ் தான். என்ன எல்லாம் என்ன மூஞ்சி இது, நல்லாவே இல்லை, ஆக்டிங்கே வரல, ஆக்டிங்கே ஓவர் ஆக்டிங்கு, ஒன்றும் ஆக்டிங் வரலன்பாங்க, இல்லை ஓவர் ஆக்டிங்பாங்க. அதெல்லாம் நான் பார்த்து ஃபுல்லாக அதை தான் அழுதுருக்கேன்.
டேரக்டர் கிட்ட போய் சொல்லும்போது, டேரக்டரோ இல்லை என்னோட எனக்கு தெரிஞ்சவங்க க்ளோஸ் பீப்புளெல்லாம் சொல்லும்போது அவங்க அட்வைஸ் கொடுப்பாங்க, இதெல்லாம் கண்டுக்க கூடாது, இல்லை வந்துட்டேன்னா அடி அவமானங்கள் அதெல்லாம் இருக்க தான் செய்யும். இப்போல்லாம் நெகட்டிவ் வர்றதில்ல, ஓகே, இப்போ அப்படியே ஆப்போசிட். பாசிட்டிவ் அபி மை ஃபேவரட் அப்படிதான் சொல்றாங்க. அட பாவிகளா, இதே மாதிரி தானே முன்னாடியும் அசிங்கமா திட்டினீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுப்பேன். ஓகே. அதான் ஸ்டார்டிங்ல நடிக்கவே ஆரம்பிக்கல, ஃபர்ஸ்ட் ப்ரோமோ மட்டும்தான் வந்துருந்துச்சு. அந்த ப்ரோமோலயே அவ்வளோவா ஆக்டிங் இருக்கு, அந்த ஆக்டிங்கே பண்ணல. என்னோட ஆக்டிங் பார்க்காமே நிறைய பேர் வந்து வேண்டாம், இந்த ஹீரோயின் வேண்டாம் அப்படின்னு. அதாவது நம்ம என்ன பண்றோம், நம்ம அந்த ரிசல்ட் என்னன்னே தெரியாம பார்க்காமே வந்து ஏன் அப்படி ஜட்ஜ் பண்ணி கமெண்ட் பண்றாங்க, அது எனக்கு ஹர்ட் ஆச்சு. நிறைய பீப்புள் தே ஆர் ஈஸியாக ஜட்ஜ் பண்றாங்க, இப்போ வரைக்குமே நிறைய பேர் ஜட்ஜ் பண்றாங்க. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, இதுலேருந்து நீங்கள் உங்களை எப்படி ஓவர் கம் பண்ணி கூட்டு வந்தீங்க நீங்கள்? அதான் நான் கண்டுக்கல. கமெண்ட்ஸ் வரும், ஐ டோன்ட் வாண்ட் டு சீ தட். நான் வந்து கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி கூட வச்சுப்பேன். இன்ஸ்டாகிராம்னு இல்லை, யூடியூப்ல ப்ரோமோ இந்த போடுவாங்கல்ல, சேல் ப்ரோமோஸ்லாம் போடும், அதுலேயே வரும். சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டேன். நம்ம ப்ரோமோ எப்படி வந்திருக்கு, நம்ம ஆக்டிங் எப்படி பண்ணியிருக்கோம், நம்ம ஆக்டிங்கில் ஏதாவது குறைனா நம்ம டேரக்டர் சொல்லுவார், அவர்கிட்ட நம்ம ஏதாவது டவுட்னா நம்ம கேட்போம், அவ்வளோதான். மற்றபடி அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே இக்னோர் தான், வேற எதுவுமே இல்லை. இக்னோர் பண்ணிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக என்னோட கெரியர் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ஆக்டிங் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, ரொம்பவே தேங்க்ஸ். ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகாக உங்களோட பதில் வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Meenakshi Ammal Dental College and Hospital, Maduravayal, Chennai, ranked number 2 in Tamil Nadu by IIRF.